ஹே ஹாய் காய்ஸ், டேஸ் கான் பார்ட் 15 கண்டினியூவாக ப்ளே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா டக்கரோட கேம்புக்கு தான் வந்திருந்தோம். ஸோ அங்கேருந்து நம்ம இப்போ வெளியே வந்தோம் இந்த இடத்துல ஒரு நெஸ்ட்டு கிளியர் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த நெஸ்ட்டை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்திங்கன்னா வேறு ஏதோ ஒரு மிஷன் செலக்ட் பண்ணணும். இது வரைக்கும் நமக்குன்னு எதுவும் கொடுக்கல. ஸோ நம்ம ஃபைன் பண்ணணும். இங்கெல்லாம் இருக்குது பாருங்கள் புதுசாக. எவ்ரிஒன் ஹேஸ் டு ஒர்க், இன்வெஸ்டிகேட் நார்த் ஆஃப் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். ஓகே காய்ஸ், இது டக்கர் கேம்புக்கான மிஷன் மாதிரி தெரியுது. போகிற வழியிலலாம் பார்த்தீங்கன்னா நெஸ்ட் இருக்கும் போல். லேக் இன்ஃபெஸ்டேஷன் போட்டிருக்கு. ஓகே, 3க்கு 1 கிளியர் பண்ணியிருக்கிறோம். என்ன இருக்குது? ஓகே காய்ஸ், நம்ம இப்போ அங்கே பக்கத்தில் தான் இருக்கோம். போகலாம் அப்படியே. நம்மக்கிட்ட மால்டோ எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஒரு நிமிஷம் இருங்க, மால்டோவை பார்த்துக்கலாம். ஓகே, 3க்கு 3 இருக்குது. கிராஃப்ட் பண்ணியாச்சு. அப்படியே போகலாம். ஓகே காய்ஸ், புதுசாக யாராவது சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். என்ன காய்ஸ், இந்த இடத்துல நிறைய பேர் துரத்துற மாதிரி இருக்கு. என்ன அது? ஓனாய் எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே காய்ஸ் இருக்குது? போச்சு காய்ஸ். இது நம்ம கதையை முடிச்சு விட்ரும் போலையே. ஓகே காய்ஸ், புல்லட் இல்லை. ஸோ பிஸ்டல் தான் யூஸ் பண்ணியாகணும். குத்திடலாம் கம்மன். ஓகே, நம்மக்கிட்ட பேட் இருக்குல்ல, சாவுங்க. பேட் இருக்கிறதையும் நான் மறந்துட்டேன். ஏன்னா கடைசியாக நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நான் நைஃப்லேயே அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா பேட் கூட இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ அதனால் பேட் இருக்கிறதையும் நான் மறந்துட்டேன். அட்டாக் பண்ணும்போது பேட் வந்துருச்சு கையில். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே காய்ஸ், அந்த இடத்துல நெஸ்ட் இருந்துச்சின்னு நினைக்கிறேன். அதுதான் அந்த இடத்துல சத்தம் போட்டிருக்கானுங்க. ஸோ நம்ம அந்த இடத்துக்கு போகலாம், கிளியர் பண்ணலாம். ஓகே, நம்ம திரும்ப பேக்கில் தான் போக போகிறோம். ஸோ பொறுமையாக போகலாம். ஸோ மேப்பில் காட்டுது பாருங்கள், இந்த இடத்துல நெஸ்ட் இருக்குது. பொறுமையாக போகலாம். ஸோ அந்த வீடு தான், அதுதான் அந்த நெஸ்ட்டு. என்ன விஷயம்னா நம்மக்கிட்ட புல்லட்ஸ் எதுவுமே இல்லை. ஸ்னைப்பரில் 1 இருக்குது, பிஸ்டலில் 4 தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒன்று சரிங்க போட்டுட்டு பைக்கில் போய் ஓடி, அவ்வளோதான், ஓடி போய் பைக் எடுத்துகிட்டு எஸ்கேப் ஆகிறோம் கொஞ்சம் தூரம். வேறு வழியே இல்லை. இப்போதைக்கு நம்ம அதை தான் பண்ணியாகணும். நெக்ஸ்ட்டு கிளியர் ஆகிடுச்சா? சூப்பர் காய்ஸ், நெக்ஸ்ட்டு கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் இந்த இடத்துல வேறு எதுவும் நெஸ்ட் இருக்குதான்னு பார்க்கலாம். ஓகே, இல்லை வேறு எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. இருந்தால் மேப்பில் காமிச்சிரும். இடத்துல போலீஸ்கார் இருக்குது. வரானுங்க. போலீஸ்கார் இருந்தால் புல்லட் கிடைக்குமே. பாருங்களேன், ஏண்டா என்னையே அட்டாக் பண்ணுறீங்களாடா? ஓகே காய்ஸ், நான் உங்களை முடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டேன். நீங்கள் என்ன சொன்னீங்க? நம்மகிட்ட புல்லட்டே இல்லை, இருந்தாலும் நான் முடிக்க போகிறேன். எப்படி அட்டாக் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். என்ன காய்ஸ், நிறைய பேர் எச்சாயிட்டே போகிற மாதிரி இருக்கிறாங்க. ஓகே காய்ஸ், வேறு வழியே இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இத்தனை பேர் இருக்கிறானுங்க, எப்படி அவங்களை முடிக்கிறது? புல்லட் வேறு இல்லை. ஓகே காய்ஸ், ஓட வேண்டியது தான், ஓடி முடிக்க வேண்டியது தான். ஒருத்தனை காலி பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக ஹெல்த்து கம்மி பண்ணிடலாம்.
பாருங்கள், ஒருத்தன் காலி ஆகிட்டான். நம்மக்கிட்ட வேறு எதுவும் வெப்பன் இருந்தால் மாசாக பண்ணிடலாம். ஓகே காய்ஸ், இதோட கதையும் முடிய போகுது இந்த வெப்பனோட தான். ஓகே, பேண்டேஜ் வேறு என்ன எவ்வளோ இருக்குன்னு தெரில. ஓடணும், வேறு வழியே இல்லை, நம்ம ஓடி தான் ஆகணும். போடா 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 போடா. பைக் வேறு கீழே விழுந்துருச்சு. வாங்கடா வாங்கடா, இன்னும் ஒரு அடி வாங்கிக்கோ. வேறு வழியே இல்லை காய்ச்சி. இப்போ நம்மகிட்ட நைஃப் மட்டும்தான் இருக்குது. ஓகே, இருக்கிறத வச்சு பண்ண வேண்டியதான். புல்லட் தீர்ந்துருச்சா கடவுளே. வேறு என்ன இருக்குது நம்மக்கிட்ட? ஓகே காய்ஸ், மாலோட்டோ தான் யூஸ் பண்ணணும். எப்படி மாலோட்டோ? கிரானைட் இருக்குது. அந்த பைப் பாம்பு இருந்தால் கூட பரவாயில்ல, அதை யூஸ் பண்ணலாம். வாங்கடா வாங்கடா வாங்கடா, வெடி வெடி வெடிச்சா அவ்வளோதான் காய்ஸ். சூப்பர், எப்படி மாஸ் பண்ண பார்த்தீங்களா? சூப்பர் கைஸ், எல்லாருமே காலி ஆகிட்டாங்க. ஸோ அதான் கான்செப்ட். நான் வேணும்னே தான் முன்னாடியே போட்டேன் கீழேயே. ஏன்னா அவனுக்கு ஓடி வரதுக்கும் அந்த கிரானைட் பற்றி உங்களுக்கு தெரியல, ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட் எடுக்கும், அதுக்கப்புறம் தான் வெடிக்கும். இன்னும் கத்துற சவுண்ட்லாம் கேட்குது. இருப்பானுங்க போல் காய்ஸ். பார்த்தீங்களா எவ்வளோ நேரம் ஆகிடுச்சி? புல்லட் இல்லை காய்ஸ், அதுதான் பிரச்சனை. அட கடவுளே காய்ஸ், இங்கே பாருங்க, ஒரு கூட்டமே வருது. ஓடுறா ஓடுறா, என்ன காய்ஸ் இது? எடு எடு எடு, பைக் எடு. காய்ஸ், அந்த இடத்துல ஏதோ இருக்குது போல் காய்ஸ், நான் கவனிக்கவே இல்லைங்க. இத்தனை பேர் வரானுங்க. அந்த இடத்துல குகை இருக்குது போல் காய்ஸ், அதான் வரானுங்க அத்தனை பேர் அங்கேருந்து. பாருங்களேன், பாருங்கள் இங்கே பாருங்கள், எத்தனை பேர் போகிறானுங்க. அட கடவுளே, இத்தனை பேர்லாம் வந்தால் நான் காலி வரும் பொழுது. அங்கே பாருங்கள், கேவ் இருக்குதா, குகை இருக்குது பாருங்கள். பாருங்களேன், போச்சு பார்த்துட்டானுங்க. கிறுக்கிறுன்னு வரானுங்க பாருங்கள். இங்கே பார்க்கலாம் எப்படி ஓடி வரானுங்கன்னு பார்க்கலாம். நிறைய பேர் வரானுங்க. எல்லாம் நின்றுட்டானுங்க, தெரியல போல். குகையில் அப்படி என்ன தான் வச்சுக்கானுங்க தெரில, குகையிலே தங்கி கிடக்கிறானுங்க. ஓகே, இப்போ போனோம்னா நம்ம லாக் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த வழியில் தான் போகணும். இவங்களை வேறு நம்ம உசுப்பேற்றி கிளப்பி விட்டோம். வழியில் வேறு வந்து நின்றுட்டுருக்கானுங்க. எப்படி போகிறதுன்னு தெரியல, நிறைய பேர் இருக்கானுங்க. ஓகே, உள்ளே பூந்து பூந்து தான் போகணும். ஓகே காய்ஸ், மாஸ் பண்ணலாம். யாரையும் அட்டாக்லாம் பண்ண போகிறதில்ல. பாருங்கள், எல்லாம் உக்காந்துக்கிட்டானுங்க, அப்படியே தூங்குவானுங்க போலையே. பார்த்தீங்களே, அச்சோச்சோ மாஸ். போச்சு காய்ஸ், போச்சு போச்சு, கதை முடிய போகுது. ஓடிடுறா. சூப்பர், மரண எஸ்கேப்பு. எஸ்கேப்னு எஸ்கேப்பு, அப்படி ஒரு எஸ்கேப்பு. பைக்கோட கதையே முடிஞ்சிருச்சு. ஓகே, நமக்கு இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா என்ன காய் சவுண்டு கேட்குது. இன்னும் வந்துக்கிட்டு தான் இருக்கானுங்க போல். ஓகே, நம்ம கொஞ்சம் அதாங்க பாருங்கள் எப்படி வரானுங்க, எத்தனை பேர். ஓகே, அப்படின்னு நம்ம கொஞ்சம் லாங்கில் போய் வண்டியை நிறுத்தி வண்டியை ஃபஸ்ட்டு சரி பண்ணிக்குவோம். சரி பண்ணிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வரலாம். அவனுங்கள்லாம் கொல்ல முடியாத காய்ஸ், அந்த அளவுக்குலாம் நம்மக்கிட்ட இப்போதைக்கு பவர் இல்லை. நைட் டைமாக வேறு இருக்கிறதுனால அங்கங்கே இருக்கிறானுங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு சேஃப் ஜோன் தான் பார்க்கணும். ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 நெஸ்ட்டு போட்டிருக்காங்க. 3க்கு 2 பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிட்டோம். எல்லாம் வரானுங்க பாருங்கள் காய்ஸ், எப்படி வரானுங்க பாருங்கள். குடு 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 குடுன்னு ஓடி வரானுங்க, விட மாட்டானுங்க போல். பெட்ரோல் வேறு தீரப்போகுது.
எனக்கு என்னமோ நான் ஏதோ தப்பு பண்ணிகிட்ருக்கிற மாதிரி தெரியுது. சீக்கிரமாக ஏதோ ஒரு சேஃப் ஜோன் போகிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லை என் கதை முடிஞ்சிடும். இங்கே தான் காய்ஸ் இருக்கானுங்கெல்லாம். இவனும் கம்மி தான். அந்த கோட்டை எங்கே இருக்குன்னு தெரில. வாங்கடா டே. ஓகே காய்ஸ், சூப்பர் காய்ஸ். நம்ம வேறு ஏதோ ஒரு நிஷ்டை தான் கண்டுபிடிக்கணும். போச்சு காய்ஸ், கதை முடிய போகுது. நல்ல வேலை தப்பிச்சிட்டேன். போங்கடா டே. சூப்பர் காய்ஸ். வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஓகே காய்ஸ், நான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையில் இருக்கேன். வண்டிக்கு பெட்ரோல் வேணும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏதோ ஒரு கேம்புக்கு தான் போயாகணும். ஓகே, கேம்போட என்ட்ரன்ஸ் எந்த இடத்துல இருக்குது? இதுதான் கேம்ப்பு. நாம் வந்து இப்படி வருவோம். ஓகே, இங்கே தான் வந்து நம்ம கனெக்ட் ஆகி உள்ளே போவோம் இல்லையா? ஓகே ஓகே காய்ஸ், இப்போ அத்தனை மீட்டருக்கு வந்து நமக்கு வந்து பெட்ரோல் இருக்கணும். இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அங்கே போய் கூட பெட்ரோல் ஃபில் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட்டில் போக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. பெட்ரோல் முடிய போகுது காய்ஸ். ஜஸ்ட்டில் இருக்கிறோம். கேம்புக்குள்ளே எப்படியோ ஒன்று போயிடணும். கேம்புக்குள்ளே கூட போக தேவையில்லை கூட. இங்கேயும் அங்கங்கே பெட்ரோல் காட்டுது. ஜாம்பிஸ் எல்லாம் நான் இப்போ எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஓகே காய்ஸ், இந்த இடத்துல அதிகமாக ஜாம்பிஸ் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ரெட் கலரில் காட்டுது மேப்பில். ஆனால் அந்தளவு இருக்கிற மாதிரி தெரில. ஆனால் அந்த இடம் இருக்குது. உண்மையிலுமே செம்ம டேஞ்சர். போச்சு காய்ஸ், ஒருத்தன் பார்த்துட்டான். சவுண்டு கேட்குது பக்கத்துலேயே. அது எதனா இத்தனை பேர் இருக்கீங்க. நான் ஓடுறேங்க, கேம்புக்குள்ளே ஓடிடலாம். எதிர்பார்க்கல, திடீர்னு ஓடியே சாமி எத்தனை பேர் இருக்கானுங்க பாரு. ஓடு 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 ஓடு, கேம்புக்குள்ளே ஓட வேண்டியது தான், வேறு வழியே இல்லை. கதவை திறங்கடா டே, கதவை திறங்கடா. ஷூட் பண்ணுறாங்க பாருங்க, செம்மையாக இருக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஷூட் பண்ணுவாங்கன்னு. கேட் ஓப்பன் பண்ணுங்க ஐயா. சூப்பர் காய், ஷூட் பண்ணுறானுங்க. இது கூட நல்ல ஐடியாவே இருக்குது. அந்த கூட்டம் இருக்குதுல்ல, அந்த கூட்டத்தை இங்கே கூட்டிகிட்டு வந்து நம்ம கதையை முடிச்சு விட்டுறலாம். காய்ஸ், இது சூப்பர் ஐடியாவாக இருக்குது காய்ஸ். பாருங்களேன், இங்கே பாருங்கள், எல்லாரோட காதும் நம்ம கலெக்ட் ஆகுது. மேப்பில் காட்டுது பாருங்கள். அடடாடடா, செம்மையான ஐடியாவாக இருக்குது. கேம்ப்பு மட்டும் அந்த குகைக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அத்தனை பேரையும் நான் வந்து போட்டு தள்ளிடுவேன் இவனுங்களை யூஸ் பண்ணி. நமக்காக ஷூட்லாம் பண்ணுறானுங்க. நல்ல விஷயந்தான். பைக்கை வேறு எடுக்கணும். ஓகே காய்ஸ், இங்கே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இது காமிச்சிச்சு. பெட்ரோல் இங்கே தான் காட்டுது மேப்பில். இங்கே தான் இங்கே இருக்க பாருங்கள். ஓகே, உள்ளே ஏதாவது இருந்து எடுத்துக்கலாம். நெஸ்ட்டு வேறு கிளியர் பண்ணணும். மொத்தம் 3 நெஸ்ட்டு போட்டிருக்காங்க. அங்கே பாருங்கள், அந்த மேப்புக்கு மேலே தெரியுது பாருங்கள், லேக் இன்ஃபெஸ்டேஷன். இந்த லேக் பக்கத்தில் இருக்கிறதுல 3 வந்து இது பண்ணணும் போல். நம்ம இந்த இடத்துக்கு போனோம். ஓகே, இதுதான் அந்த லேக்கு. இந்த இடத்துல ஒன்று காட்டுது பாருங்கள். ஸோ இது அந்த குகையா? அந்த குகைக்குள்ளாரெலாம் நம்மளால் போக முடியாது காய்ஸ். குகை வேறு டேஞ்சராக இருக்குது. இல்லை இதுதான் குகைன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த இடத்துல தான் திரும்பணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது. ஓகே காய்ஸ், அங்கே தான் போகணும். ஓகேயா, அந்த இடத்துல ஏதாவது இருந்துச்சுன்னா பண்ணிடலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணணும். ரொம்ப இருட்டாயிடுச்சு காய்ஸ். ஒரு மாதிரி பனிமூட்டமாக இருக்கிற மாதிரி தெரியுதுல்ல. எனக்கு மட்டும்தான் அப்படி தெரியுதா, இல்லை உங்களுக்கும் அப்படி தெரியுதா? ஓகே விடுங்க. ஆனால் சரியான த்ரில்லிங்காக இருந்துச்சு இந்த தடவை நான் ப்ளே பண்ணுறது. எனக்கு எல்லா பக்கமும் இந்த துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி பெட்ரோல் கண்ணிங்க நாங்கள் ரோட்டில் தூக்கி போடுறது இதே இடத்துலையே ஸ்டேபிளாக எப்போயுமே இருந்துச்சுன்னா பிரச்சனையே இல்லை. அப்படியே போகிற வழியில் அப்பப்போ எடுத்துக்கலாம். ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் காய்ஸ். புல்லட்ஸ்லாம் நம்ம வந்து ரீலோட் பண்ணிக்கலாம் கண்ணில். நம்ம அந்த போலீஸ் கார்லேருந்து எடுத்தோம்ல, இதில் 9 புல்லட் இருக்குது. இதில் 10 தான் இருக்குது. ஸ்னைப்பரில் 4 இருக்குது.
ஸோ இது போதுன்னு நினைக்கிறேன். ஓகே போகலாம். ஓகே காய்ஸ், இப்போ நம்மளோட பிளான் என்னென்னா திரும்ப நம்ம அந்த லேக் கிட்ட தான் போக போகிறோம். அந்த இடத்துல என்ன ஒரு பிரச்சனைனா குகை இருந்துச்சு, அதுதான் எனக்கு கொஞ்சம் ஸ்கேரியாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. அத்தனை பேர் இருக்கானுங்க, பொறுமையாக போகலாம். இருங்க பார்க்கலாம் எங்கே இருக்கானுங்கன்னு பார்க்கலாம். இதுதான் காய்ஸ் அந்த குகை. இது அங்கே தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளே இருந்து தான் வந்தானுங்க கிறுக்கிறுன்னு அத்தனை பேரும். ஓகே நம்ம போகலாம். அட கடவுளே காய்ஸ், இங்கே தான் இருக்கானுங்க இவனுங்க. வேறு இங்கே ரோட்டில் வந்து நின்றுக்கிறானுங்க, எப்படி போகிறதுனே தெரியல. அத்தனை பேர் வந்து எப்படி காய்ச்சி நான் அவங்க கிராஸ் பண்ணி போகிறது? அடே சாமி, வரானுங்க பாருங்கள், வரானுங்க காய்ஸ், வரானுங்க. அங்கே பாருங்க, கிட்ட வந்துட்டானுங்க. ஒரு கூட்டமே வரப்போகுது இப்போ. ஓகே 3 பேர் தான் இப்போதைக்கு முன்னாடி வரானுங்க போல். அந்த கூட்டம் அப்படியே அங்கே தங்கிருச்சு போல். ஓகே நம்ம வேறு ஏதோ வழி இருக்குதான்னு பார்க்கலாம் அந்த சைடு போகிறதுக்கு. இந்த லேக்கை சுற்றிட்டு போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பிரச்சனை. லேக்கு ரொம்ப பெருசெல்லாம் இல்லை, இருங்க மேப்பில் பார்க்கலாம். ஓகே நாம் இங்கே இருக்கோம். ஓகே நான் இப்போ உங்களை காட்டுறேன் பாருங்கள். அந்த கூட்டம் வந்து எங்கே இருக்குன்னா, கூட்டம் வந்து இந்த இடத்துல இருக்குது. ஓகே இந்த ரெட் கலரில் ட்ராக் தெரியுதுல. ஸோ நான் இப்போ மார்க் பண்ணிக்கிறது தான் அந்த கூட்டம் நின்றுட்டுருக்கு. இப்போ துரத்திட்டு வந்தவனுங்க இங்கே. ஓகேயா, நாம இப்போ இங்கே வந்துட்டு அந்த பிரிட்ஜை கிராஸ் பண்ணி நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இங்கே போகலாம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். இந்த லேக்குலேருந்து ரிவர் மாதிரி வருதில்ல, சின்னதாக வாய்க்கால் மாதிரி. ஸோ இதை வந்து கிராஸ் பண்ணி இப்படி வந்து இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்குது. இதில் வந்து ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே ரீச் பண்ணலாம். இந்த இடத்துல எதுவும் இருக்குது கைஸ், இங்கே தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல இருக்கிற நிஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணால் போதுன்னு நினைக்கிறேன். ஓகேயா, ஸோ அதுதான் விஷயம். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணி வரணும். இங்கேயும் இருக்கானுங்க. அந்த வழி எங்கே இருக்குது? இதுவா? இதுதான் அந்த பிரிட்ஜு. இதையும் தாண்டி போக முடியாதா? இதில் காரில் நின்றுட்டு இருந்துச்சு, அதில் ஜம்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே அந்த ரிவர் எப்படி வந்து கிராஸ் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே வரும் சரிங்க, இன்னொரு டைம் பார்க்கலாம். இந்த இடத்துல காரில் நின்றுட்டு இருந்துச்சு. வேறு எப்படி? இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓப்பன் ஆகவே இல்லை, நம்மளால் பண்ண முடியாது போல். ஓகே இது இந்த வழியில் தான், வேறு வழி இதில் தான் நம்ம வந்து ரிவரை கிராஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னு அந்த இடத்துல வேகமாக வந்து அந்த இடத்துல ஒரு பலகை மாதிரி வச்சுருந்தாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம வேறு வழி இல்லை, அதை தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம பைக்கை திருப்பலாம். நீங்கள் நினைக்கலாம் என்ன ஏதோ மிஷன் பண்ணுற மாதிரிலாம் தெரியல, சும்மா வண்டி ஓடிட்டுருக்கிறேன். ஆனால் எனக்கு தான் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கேரியாக இருக்குது. அத்தனை இங்கே எனக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. அந்த நெஸ்ட்டை கிளியர் பண்ண அங்கே போனாலும் ஜாம்பிஸாக இருக்கிறானுங்க. எனக்கு இது பார்க்க கேம் மாதிரியே ஃபீல் ஆகலை, வேறு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி. ஓகே காய்ஸ், இதில் தான் நம்ம ஏற்றணும். அச்சோ கதை முடிஞ்சு காய்ஸ். இப்போ எப்படி நான் இங்கேருந்து வண்டி எடுப்பேன்? ஓகே காய்ஸ், உங்களை போட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை மாட்டிக்கிட்டேன். சிங்கிள் அட்டாக்கில் கில் பண்ணுற மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போதே அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகே காய்ஸ் பரவாயில்ல, இந்த இடத்துல கேப் இருக்குது. ரிவரில் உள்ளே இறக்கி வண்டி ஏற்றலாம், அப்படியே கூட நம்ம இறக்கி ஏற்றலாம். நம்ம இந்த பிரிட்ஜில் வரணும்னு அவசியமே இல்லை. நான் தான் பாருங்கள் லூஸாட்டம் என்னென்னமோ ஐடியா பண்ணிகிட்ருக்கேன். ஓகே ஏய் வண்டி எடுக்க கொடுங்கடா. அவ்வளோதான் காய்ஸ், முடிஞ்சு. சூப்பர். நான் ஏன் இந்த பிரிட்ஜில் ஏறணும்? இங்கே அழகாக இந்த பக்கத்தில் நான் இறக்கி ஏற்றிடுவேன் அந்த பக்கம். இதோ அவ்வளோதான், சிம்பிள், முடிஞ்சிச்சு. ரிவரை கிராஸ் பண்ணியாச்சு. இதெல்லாம் ஒரு விஷயமா? என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். நான் கொஞ்சம் பகல் டைமில் கொடுத்துருந்தா பரவாயில்ல. இங்கே தான் காய்ஸ் இருக்குது. ஓகே இந்த இடத்துல தான் காட்டுது. அந்த கூட்டம் இந்த இடத்துல இல்லைன்னா நல்லாயிருக்கும். அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான்.
போடா காய்ஸ். இங்கே தான் காய்ஸ் காட்டுது. காய்ஸ் இவனுங்க பாருங்க காய்ஸ், திரும்ப இங்கே இருக்கானுங்க. அட கடவுளை, எங்கே போனாலும் வரீங்களேடா. நான் வர்றா. அட இந்த இடமா? இது எனக்கு ஞாபகம் இருக்கு. நைட் டைமாக இருக்குது, எங்கே போனாலும் இருக்கிறானுங்க. வீடு வீடு போகிற வழியிலெல்லாம் இருக்கானுங்க. இங்கே பாருங்க, நான் இப்படிலாம் ஓட்ட வேண்டியதாக இருக்குது. சரியான டார்ச்சராக இருக்கிறானுங்க. ஓகே காய்ஸ், பார்க்கலாம் இப்போ எந்த இடத்துல இருக்கிறானுங்கன்னு. அந்த கூட்டம்தான் பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. இங்கே எங்கே நெஸ்ட் இருக்குதுன்னு எனக்கு தெரில காய்ஸ். இந்த இடத்துல நெஸ்ட் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த குகைக்குள்ளார நம்ம போகணுமா? பொறுமையாக ஓட்டலாம். இங்கே தான் இருந்தானுங்க இல்லையா? இங்கே தான் காய்ஸ் காட்டுது. இல்லை இங்கே இருக்குது வழி. இங்கேயே கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஓகே, எங்கே? இந்த இடமா? நல்லா பார்க்கலாம். ஓகே, இன்னும் நம்ம லெஃப்ட் வந்து நேராக வந்து ரைட்டில் திரும்பணும். ஓகே, இந்த பக்கம் அந்த கூட்டம் எங்கே காய்ஸ் இருக்குது? இங்கே தான் காட்டுது. போச்சு காய்ஸ், வரானுங்க. அட கடவுளே, கொஞ்சம் நேரம் ஏதாவது சர்ச் பண்ண விடுறீங்களாடா காய்ஸ். இங்கே தான் காட்டுது. இந்த இடத்துல பாருங்கள், சர்ச் சிம்பிள் காட்டுது. வரும் இந்த ரேடியோ டவர் மேலே போகணுமோ? அட கடவுளே, ஓடிடுறா சாமி. எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி காய்ஸ் இங்கே வந்தானுங்க? நாம் போகிற இடத்துக்கே வரானுங்க கரெக்டாக. வண்டியில் வேறு பெட்ரோல் தீரப்போதே, என் கதை முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், ஒரு நிமிஷம் யோசிக்கலாம். ஓகே, அப்படின்னா நம்ம அந்த டவர் மேலே தான் போகணும் போல். ஏதோ பாருங்கள், அந்த டவர் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த டவர் தான் நம்மளோட பிளான். ஓகேயா? அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த டவர் கீழே தான் இருக்குது. ஏதோ காட்டுறேன் பாருங்கள். அது அங்கே தான் இருக்குது பாருங்கள். ஸ்னைப்பரில் காட்டுறவங்களுக்கு தான் அங்கே பாருங்கள், அங்கே தான் இருக்காங்க. நம்ம பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நான் அந்த டவர் கிட்டே ரீச் பண்ணும்போது மேப்லேருந்து ப்ளூ கலரில் காமிச்சு, அந்த ப்ளூ கலரில் காமிச்சாலே நம்ம இதில் சர்ச் பண்ணணும்னு அர்த்தம். அடா கடவுளை, இவன் வேறு ஒருத்தன் வந்துட்டாங்க கொடுக்க. இவனுக்கு ஒருத்தன் கிட்ட வரது பிரச்சனை இல்லை. இவனுக்கு போடும்போது இவனுக்கு கத்துதலே நிறைய பேர் சத்தம் கேட்டு வந்துடுறானுங்க. அதுதான் எனக்கு வந்து டென்ஷன் ஆயிரும். ஓகே, இப்போதைக்கு இங்கே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கூட்டம் வந்து வேறு எங்கேயோ போகும்போது தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும். ஸோ அப்படின்னு நம்ம அந்த கூட்டத்தை வாட்ச் பண்ணணும். இவன் பாருங்க காய்ஸ், எங்கே வந்து எங்கேருந்து வரான்னு தெரில. இப்போ வந்து வாங்கிக்கோ. கிட்டவா வாடா, கிட்ட வாடா. நடிச்சிட்டான். எத்தனை அடியில் அவங்கள அடிக்க வேண்டியதாக இருக்குது. திரும்ப இவனை வந்துடுவானோ? வண்டி எடுத்து நிறுத்தி வைக்கலாம். இவனுங்க வண்டியை அட்டாக் பண்ணுங்க பாருங்கள். ஓகே, 63% அப்படியே தான் இருக்குது. வயசு அந்த கூட்டம் வந்து நகரணும் அந்த இடத்துலேருந்து. ஸோ நான் வந்து எங்கே இருக்காங்க? அந்த கூட்டம் அங்கேயே தான் கைஸ் இருக்காங்க. வண்டி எடுத்துகிட்டு அங்கே போகிறது தான் நல்லது. வண்டி இல்லாமல் போனோன்னா என்கிட்ட ஸ்டெமினாவும் இல்லை, ஓட முடியாது. ஒரு 3-4 பேர் துரத்துனாலே எனக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அங்கே வேறு ஒரு கூட்டமே இருக்குது. இதோ நம்ம இப்போ இந்த இடத்துக்கு தான் போகணும். ஓகே காய்ஸ், நான் டவர் மேலே ஏறணுமா எனக்கு தெரியல. ஆனால் நமக்கு நெக்ஸ்ட்டு தான் கிளியர் பண்ண சொல்லிக்கிறாங்க. நான் அந்த இடத்துல சர்ச் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சர்ச் சிம்பிள் கிடையாது. பாருங்கள், கீழெல்லாம் அங்கங்கே இருக்கிறானுங்க. இவங்களை எப்படி நான் சமாளிக்கிறது? பெரிய மிஸ்ஸியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வேறு இருக்குது. சாரி, நெக்ஸ்ட்டுங்கிற அந்த கூட்டம் வேறு இருக்குது. இல்லைனா வேறு ஏதோ ஒரு மிஷன் பண்ணலாமா? பகல் டைமில் இந்த இடத்துக்கு வரலாமா? எப்போ விடியுன்னு வேறு தெரியல. வச்சு ஒருத்தன் வேறு வந்துட்டான் கிறுக்குன்னு. ஓகே காய்ஸ், நம்ம பெட்ரோல் போடணும். அங்கங்கே இருக்கானுங்க காய்ஸ். என்கிட்ட பிரச்சனையே இதுதான். ஓகே, பெட்ரோல் தீரப்போகுது, நம்ம பெட்ரோல் போடணும்.
அப்படின்னா திரும்ப நம்ம பெட்ரோல் இருக்கிற இடத்துக்கு போகணுமே. கேம்ப் வேறு இங்கே இருக்குது, இவ்வளோ தூரம் நம்மளால் வர முடியாது. ஓகே, நம்ம இங்கே இருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் நிறைய காய்ஸ் இங்கே ஏதோ காட்டுது. இட் வாஸ் ஆன் மீ விசிட் சாராஸ் மெமோரியல் ஸ்டோன். ஆல்ரெடி நம்ம விசிட் பண்ணிட்டோம்ல, பட் ஏன் திரும்ப காட்டுது? அங்கே ஏதோ வேலை செய்யணுமோ, அதனால் பிளிங்க் ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ அப்படி காய்ஸ் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல இந்த இடம் பாருங்கள், இந்த கலரில் ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா காட்டுது. இந்த மாதிரி காமிச்சா நம்ம இதெல்லாம் வந்து சர்ச் பண்ணணும்னு அர்த்தம். எவரிவன் ஹேஸ் டு ஒர்க் இன்வெஸ்டிகேட் நார்த் ஆஃப் ஹாட் ஸ்ப்ரிங்ஸ். அதை தான் இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிக்கிறாங்க. பட் அதே இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளியர் ஆல்னெஸ்ட் லேக் இன்ஃபெஸ்டேஷன் காட்டிக்கு பாருங்கள். அந்த லேக் பக்கத்தில் தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ஓகே, நம்ம வந்து அந்த இடத்துல வந்து அந்த ரேடியோ டவர் கிட்ட வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். அது ஒரு வேலை இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த டைமில் கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா ராத்திரி டைமே அங்கங்கே சுற்றிக்கிட்டே இருக்கானுங்க கிறுக்குன்னு. நம்ம வந்து பக்காவாக ரெடியாகி தான் வரணும் பகல் டைமில். அதுவும் அந்த கூட்டம் வேறு இருக்குது. அந்த கூட்டம் வந்து திரும்ப அந்த கேவுக்குள்ளே போகும்ல, அந்த குகைக்குள்ளார. அந்த குகைக்குள்ளார போகிற டைமில் நம்ம இந்த பக்கம் வரலாம். அவங்க வந்து குகையிலேருந்து இந்த ரேடியோ டவர்கிட்ட வந்துட்டு திரும்ப இந்த ரேடியோ டவர்லேருந்து குகைக்குள்ளே போவாங்க போல். இதுதான் அவங்களோட ப்ரோக்ராம் போல், வாக்கிங் ப்ரோக்ராமு. ஓகேயா? ஸோ அவங்க குகைக்கிட்ட இருக்கும்போது நம்ம இந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமாக வந்து சர்ச் பண்ணி பண்ண வேண்டிய மிஷினை பண்ணிடலாம் பகல் டைமில். இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே இருக்கோம். பேக் எடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சிட்டிக்கு இந்த இடத்துக்கு போயிடலாம். ஓகேயா? இங்கே உள்ளே வந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துல நமக்கு வந்து இது இருக்கும். இந்த இடத்துல கூட ஃபியூல் கேன் இருக்கும். ஸோ அதுதான் சொல்ல வரேன். ஓகே, பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், இருக்கட்டும், பார்த்துக்கலாம். போடா, நிம்மதியாகவே இருக்க விட மாட்டானுங்க. அவனுக்கு பாருங்க தெரியல. அச்சோ வராங்க காய்ஸ். போங்கடா, டென்ஷன் பண்ணுறானுங்க என்ன. இங்கே பாருங்கள், மேலாம் நின்றுட்டுருக்கான். வாடா தம்பி, நான் வந்து டைரெக்டாக மிஷன் பண்ண போகிறேன். எங்கே காய்ஸ் இந்த மெமோரியல் ஸ்டோனை காட்டினாங்களே, இங்கே தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அச்சோ, எங்கடா இத்தனை பேர் வரீங்க? ஓகே காய்ஸ், வேறு வழியே இல்லை, நம்ம மாஸ் பண்ணி தான் ஆகணும். அவ்வளோதான் காய்ஸ். ஓகே காய்ஸ், நம்மக்கிட்ட இது வேறு இல்லை. ஹெல்த் கிட் வேறு போடணுமே. இப்போ பாரு, வாங்கடா. அச்சோ, இதை பிளாஸ்ட் பண்ணலான்னு பார்த்தா சாவங்கடா. காய்ஸ் பார்த்தீங்களா இல்லையா, இருந்துக்கிட்டே இருக்கானுங்க. எனக்கு அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சாவுடா. சரியான கஷ்டமாக இருக்குது காய்ஸ் இந்த இடம். என்னென்னு எனக்கு தெரியல, நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. ஒரு விஷயத்தை என்னால் கான்ஃபிடெண்ட்டாக பண்ணவே முடியல. ஹெல்த் எல்லாமே கம்மியாகுது. சீக்கிரம் இந்த இடத்துல புல்லட் நான் பார்த்தேன், புல்லட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே காய்ஸ், போச்சு காய்ஸ். நைட் டைமாக இருக்கனால வந்துக்கிட்டே இருக்கானுங்க காய்ஸ், தான் பிரச்சனையாக இருக்குது. சாவு, அவ்வளோதான். எப்படி பார்த்தீங்களா இல்லையா? இன்னொருத்தருக்கும் இங்கே சவுண்டு கேட்குது. வாடா. இந்த இடத்துல சாராவோட மெமோரியல் ஸ்டோன் விசிட் பண்ணுறேன். இங்கே தான் காட்டுது. அந்த இடத்துல வேறு இருக்கிறேன். செலக்ட் மிஷின் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணால் தான் அது மிஷினை நம்மளால் இது பண்ண முடியும் போல். ஓகே கைஸ், இப்போ போகலாம். ஓகே, யாரும்
டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே காய்ஸ், சூப்பர். விசிட் சாராஸ் மெமோரியல் ஸ்டோன். ஆல்ரெடி வந்தோம், பட் ஏன் திரும்ப காட்டுதுன்னு தெரில. ஏதோ பண்ணணுமா எனக்கு புதுசாக ஏதாவது வருமானு தெரில. ஓகே காய்ஸ், சூப்பர். நிறைய ஜாம்பிஸ் இருந்தாருங்க. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் விடிஞ்சா நம்ம என்ன பண்ணுறோம்னா டேரெக்டாக அந்த ரேடியோ டவர் தான். ஓகேயா, அந்த ஜாம்பிஸை ஃபாலோ பண்ணணும். அந்த கூட்டம் வந்து கேவுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த பக்கம் இந்த ரேடியோ டவர்கிட்ட வந்து சர்ச் பண்ணணும். ஆனால் இந்த தடவை என்னென்ன தெரில, என்னால் எதுவுமே பண்ண முடியல. துரத்திக்கிட்டே இருக்கானுங்க. புல்லட்ஸும் கம்மியாக இருக்குது. முடிஞ்சளவு நான் நைஃப் வச்சு அட்டாக் பண்ணேன், அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அட்டாக் பண்ணேன். பட் வேலைக்கே ஆகலைன்னா முடிஞ்சளவு சமாளித்து நான் வந்து சர்வை பண்ணிட்டேன். இப்படியே ஒன்று. இப்போ கூட இந்த இடத்துல இந்த மிஷன் பண்ணலான்னு வந்தால் இங்கே ஒரு கூட்டம் இருக்குது. ஒரு 3 பேர் 4 பேர் வந்தால் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது நம்மக்கிட்ட இருக்கிற பொருள் வச்சு. கூட்டமாக ஒரு 7 பேர் 8 பேர் வந்தானுங்கனாவே கொஞ்சம் டர் ஆகிடுது. ஸோ அதுதான் விஷயம். எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சும்மா ப்ளேயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படின்னு தெரில. பட் ப்ளே பண்ணுற எனக்கு வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒரு 8 பேர் மேக்ஸிமம், அதுக்கு மேலே வந்துட்டானுங்கன்னா அவ்வளோதான். அதுலேருந்து எஸ்கேப் ஆகணுன்னு தான் எனக்கு தோணுது நம்மகிட்ட இருக்கிற பொருள் வச்சு பார்க்கும்போது. ஏன்னா நம்மகிட்ட அந்தளவுக்கு வெயிட்டான பொருள்லாம் எதுவும் இல்லை. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இல்லையா, ஆரம்பத்தில் அந்த ஃபஸ்ட்டு அந்த கேவ் கிட்டே நான் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தேன். நல்ல வேலை கிட்டத்தட்ட அந்த கேவ் கிட்டே வந்து ஒரு 8 பேர் நான் துரத்திக்கிட்டே இருந்தானுங்க. நான் வந்து அந்த பேஸ்பால் பேட்டை வச்சு அட்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் என்னென்னா ஒரு 5 நிமிஷம் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 8 பேரையும் கொள்றதுக்கு அவ்வளோ நேரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். எவ்வளோ நேரம் அவங்க சுற்ற விட்டுட்டே இருந்தேன். ஆனால் அது வரைக்குமே அந்த கேவுக்குள்ளே இருந்தேன். அந்த 180 பேர்கிட்ட அந்த கூட்டம் வந்துச்சுன்னா அந்த கூட்டம் வரவே இல்லை. அப்போ மட்டும் அவங்க வெளியே வந்து என் சத்தத்தை கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போயே நான் காலியாக இருப்பேன். அவனை பாருங்கள், அவ்வளோ நேரம் அவனுக்கு வேற எங்கேயோ இருந்துக்கிறானுங்க. ஸோ அந்த மாதிரி டைமிங் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ரேடியோ டவர் வந்து ரீச் பண்ண முடியும். ஓகேயா? ஓகே காய்ஸ், இதான் சொல்லணும்னு நினச்சேன். ஓகே காய்ஸ், இருக்கட்டும். இங்கே இருக்கிற பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபில் பண்ணும் வண்டிக்கு. ஸோ ஓகே, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சு. ஸோ அந்த வீடியோக்கு இவ்வளோ நேரம் ப்ளே பண்ணதே போதும். பெருசாக எதுவும் நான் வந்து மிஷன் பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். ஆனால் இங்கே நான் சர்வே பண்ணது வந்து செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சு எனக்கு. ஸோ அது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நல்ல விஷயந்தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. புதுசாக சேனலுக்கு யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கேம்ஸ் வந்து கண்டினியூவாக ப்ளே பண்ணலாம், இன்ட்ரெஸ்டிங்காக, ஹாப்பியாக, ஜாலியாக. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். திரும்ப நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.